ஜெயமோகன் சிறுகதைகள். மயில் கழுத்து. வாசிப்பது சந்தீப். நீலமா? நீலம்னா சொல்றேள் என்றார் பாலசுப்பிரமணியன். ஆமா, ஏன் கேட்கறேள் என்று சன்னல் பக்கமிருந்து முகத்தை திருப்பி பஸ்ஸுக்கு வெளியே ஓடும் வெளிக்காட்சிகளின் ஒளிநிழலாட்டத்தால் காலவெளியில் விரைவது போல தோற்றமளித்து முகத்துடன் ராமன் கேட்டார். ஒண்ணுமில்லை, சும்மாதான். ராமன் கூர்ந்து பார்த்து, பரவால்ல சொல்லுங்கோ, நான் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கப் போறதில்லை என்ற பின் புன்னகை செய்தார். அவரது அழகிய சிறிய பற்களின் வரிசை சிரிப்புக்கு எப்போதும் ஒரு பெண்மையை அளிக்கும். அத்துடன் அவரிடம் எப்போதுமே ஒரு நாணம் உண்டு. காலாலே தரையிலே கோலம் போடாத குறை என்று ஒருமுறை கிருஷ்ணன் பால சுப்பிரமணியத்திடம் சொல்லி சிரித்திருக்கிறார். நீங்க ஒன்னையுமே தப்பா நினைக்க மாட்டேன்னு தெரியாதா என்ன என்றார் பாலசுப்பிரமணியன். அப்படியா சொல்றேள்? எங்காத்திலே என்னை சரியான சூனிப் பயல்னுல்ல சொல்வா என்று ராமன் சிரித்தார். காபிஸ்டிராங்கா இல்லேன்னு மூஞ்சிய தூக்கி வச்சுக்குவேள். மத்தபடி மனுஷனோட இருட்டை பத்தியும் தீமையப் பத்தியும் உங்களுக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது. ராமன் புருவத்தை தூக்கி அப்படியா என்றார். உங்க கதைகளை வாசித்தவரை பெரிய தீமையோட சித்திரம்னு ஒண்ணு வரவே இல்லை. ராமன் ஓகோ என்ற பின் யோசித்து, கெட்டவா சிலர் இருக்காளே என்றார். இருக்காங்க, ஆனா அவங்களும் வாழ்க்கையிலே மாட்டண்டிருக்கிற சாதாரண மனுஷங்கதான். பொறாமைப்படுறாங்க, பொறுமறாங்க, முடிஞ்ச வரைக்கும் மத்தவா கையிலே இருக்கிறத பிடுங்கிண்டுட முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் பண்ணலேன்னா அப்புறம் எப்படி மனுஷங்க? ராமன் மனக்குழப்பமடைந்தவர் போல கொஞ்ச நேரம் பார்த்துக் கொண்டிருந்தார். அவருக்கு உள்ளங்கை எப்போதுமே வேர்க்கும். பெண்களைப் போல மூக்கு நுனியும் புருவமும் வேர்க்கும். கையில் வெள்ளை நிறமான கைக்குட்டையை எப்போதுமே வைத்திருப்பார். அதைக் கொண்டு முகத்தை துடைத்துவிட்டு, இல்லை, அதுக்கு மேலேயும் மனுஷன்கிட்ட தீமை இருக்குன்னா நினைக்கிறேள் என்றார். பால சுப்பிரமணியன், மனுஷனோட தீமைக்கு அளவே கிடையாது. அது மனுஷனை விட பல மடங்கு பெருசு. வாழ்க்கைக்காக மனுஷன் தீமைய பண்றதில்லை, தீமைக்காகத்தான் மனுஷன் வாழறான். அவன் மனசுக்குள்ளே இருந்து ஆர்டிசியன் ஊத்து மாதிரி தீமை பொங்கி வெளியே வர்ற சுகமிருக்கு. அதுதான் மனுஷ வாழ்க்கையிலே மத்த எல்லாத்தையும் விட பெரிய இன்பம். அதுக்காகத்தான் அவன் யுத்தங்கள செஞ்சான். கோடி கோடியா கொன்னு குவிச்சான். சித்திரவதைகளை கண்டுபிடிச்சான். அடிமை முறைகளை உண்டு பண்ணினான். அதுக்காகத்தான் அவன் கான்சன்ட்ரேஷன் காம்புகளிலே சக மனுஷனைப் போட்டு பொசுக்கி எடுத்தான். எங்கேயோ வெளிநாட்டிலே என்று ராமன் ஆரம்பித்ததும் பாலசுப்பிரமணியன் வேகமாக இடைமறித்து, இங்க நம்மூர்லே என்னென்ன பண்ணி இருக்காங்க, பத்மநாபபுரத்திலே அரண்மனையிலே இருக்கிற சித்திரவதை கருவிகளை பாத்திருக்கேளா என்றார். அவரது முகம் சிவந்து கணகணவென்றிருப்பதை பார்த்து கொஞ்சம் விரண்டது போல ராமன் பார்வையை விலக்கிக் கொண்டார். பிறகு அங்கங்க நடக்கலாம். இல்லேங்களே என்றார். கும்பகோணத்திலேயும் பாபநாசத்திலேயும் உங்க கண்ணு முன்னாடி நடந்தாத்தான் உங்களுக்கு பிரச்சினை. இல்லாட்டி ஒண்ணுமில்லை இல்ல என்றார் பாலசுப்பிரமணியன். அப்படி இல்லை என்று தஞ்சாவூர்த்தனமாக ராமன் இழுக்க, அதான் என்று பாலசுப்பிரமணியன் அழுத்தினார். ராமன் மீண்டும் முகத்தை துடைத்துக் கொண்டு கைக்குட்டையை கைக்குள் வைத்து பிசைந்து கொண்டார். பிறகு கொஞ்ச நேரம் இருவரும் அமைதியாகவே பயணம் செய்தார்கள். பஸ் கோயில்பட்டி நிலையத்தில் நின்று ஆளிறக்கி ஏற்றி மேலே சென்றது. கீரா இங்கல்ல இருக்காரு என்றார் ராமன். ஆமா என்றார் பாலசுப்பிரமணியன். ராமன், அவரு கூட போய் ஒருவாட்டி விளாத்திக்குளம் சுவாமிகளை பார்க்கணும் என்றார். எங்கிட்டையும் சொல்லியிருக்காரு, ஒரு கார்டு போட்டா நம்ம கூட வந்திருப்பாரா? அவருக்கும் பியோசிக்னா பைத்தியம் இல்ல. இப்ப பருத்தி நனவு மாசம். ஊரை விட்டே கோம்ப மாட்டாரு. இந்த மாசம் முடிஞ்சா 3 மாசம் வேலையே கிடையாது. உலகத்திலே ஜனங்கள்லாம் எதுக்கு வேலை பார்க்கிறாங்கன்னு ஆச்சரியப்பட்டுட்டே இருப்பாரு. ராமன் சிரித்தார். இறுக்கம் மெல்ல குறைந்தது. பால சுப்பிரமணியன், பொதுவா நீலம், ஊதால்லாம் மன இறுக்கம் உள்ளவங்களுக்கு பிடிச்ச நிறம். மனுஷனோட தீமைய கவனிக்கிறவங்களுக்குண்டான நிறம். நீங்க சொன்னது வித்தியாசமா இருந்தது என்றார். தீமை இல்லாம இலக்கியம் இல்லையா பாலு என்றார் ராமன் மெல்லிய பெண்குரலில். இருக்கு. ஆனா கிளாசிக் இருக்குமான்னு நேக்கு டவுட்டா இருக்கு. எல்லா எபிக்ஸிலேயும் தீமைதானே அளவிலே ஓங்கியிருக்கு. உன்னதத்திலே நன்மை மேலே இருக்குன்னாலும் ராமன் மூச்சு திணறுபவர் போல நான் எழுதுறேன், தீமையே இல்லாம நல்லதை வச்சு நான் கிளாசிக்கு எழுதுறேன் என்றார். பெரிய எடையை தூக்கி வைத்தவர் போல திணறி உள்ளங்கைக்குள் இருந்த கைக்குட்டையை விரித்து முகத்தை துடைத்துக் கொண்டார். முகத்தை அதில் ஒளித்துக் கொள்ள ஆசைப்படுபவர் போலிருந்தார்.
பாலசுப்பிரமணியன் புன்னகையுடன் எழுதுங்கோ என்று சொல்லி பேசாமலிருந்தார். அதன் பின்னர் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. பாலசுப்பிரமணியன் தப்பாக ஏதாவது ஆயிற்றா என்று யோசனை செய்தார். அப்படி ஒன்றும் சொல்லிவிட்டதாக தெரியவில்லை. ராமன் சட்டென்று முகத்தை உம்மென்று ஆக்கிக் கொண்டு பேசாமலிருப்பார். ஆனால் அதிகபட்சம் 20 நிமிடங்கள்தான். 20 நிமிடங்களுக்கு ஒருமுறை அவரது உலகம் முழுமையாக மாறிவிடுகிறது. பழைய விஷயங்கள் எதையும் அவர் கையோடு எடுத்துக்கொள்வதில்லை. கழுகுமலையில் பஸ்ஸில் இருந்து இறங்கும்போது கூட ராமன் பேச்சுக்கு வரவில்லை என்பதை பால சுப்பிரமணியன் கவனித்தார். அது தன்னுடைய பேச்சினால் வந்த மௌனம் அல்ல என்று தெரிந்தது. பொறுமையாக காத்திருக்க முடிவெடுத்தார். மனிதர்களை கூர்ந்து பார்த்துக்கொண்டு பேசாமலிருப்பது அவருக்கும் மிகவும் பிடிக்கும். பஸ் நிலையத்திற்கு சாமிநாதன் வந்திருந்தார். கும்பகோணத்தில் இருந்து அவர் அவ்வளவு தூரம் வந்தது பால சுப்பிரமணியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. வாங்கோண்ணா, நல்லா இருக்கேளா? மூத்தவ இப்ப சரியாயிட்டாளா என்றார் சாமிநாதன். சுப்பு அண்ணா வந்துட்டாராடா என்றார் ராமன். அவரு அப்பவே வந்து தீர்த்தம் எடுத்துக்க ஆரம்பிச்சாச்சு. ஊர்ல உள்ள வெட்டி பயக்க ஒரு பய விடாம சுத்தி உட்கார்ந்துண்டிருக்கானுங்க, ஒரே புகை வேற என்றார் சாமிநாதன். எங்க இருக்காரு? இங்க சேத்துப்பட்டி மிராசுதார் வீட்டிலே என்றார் சாமிநாதன். வீட்டிலேயா ராமன்? சாமிநாதன் கொஞ்சம் சங்கடப்பட்டு வீடுன்னா அவருக்கு இங்கேயும் ஒரு வீடு இருக்கு என்றார். ஓகோ என்று ராமன் முகம் மலர்ந்தார். அதுக்கு ஏண்டா சங்கடப்படுறே? என்னமோ இவன் தப்பு பண்ணின மாதிரி. பாலசுப்பிரமணியனிடம் திரும்பி சாமிநாதன் சரியான ஆச்சாரம். ரொம்ப சங்கடப்படுவான் என்றார். கீழத்தஞ்சை மண்ணு ஒட்டலைன்னு நினைக்கிறேன் என்றார் பாலசுப்பிரமணியன். ராமன் உரக்கச் சிரித்தார். ஒரு குதிரை வண்டிதான் வந்திருந்தது. அதில் ராமன் உற்சாகத்துடன் ஏறி வண்டிக்காரன் பின்னால் அமர்ந்து கொண்டார். நான் எப்பவுமே இங்கதான் உட்கார்ந்துக்கறது பாலு. சின்ன வயசிலே இருந்து இதிலே ஒரு பிடிவாதம். இங்க ஏதாவது வாண்டு ஏறி உக்காந்துட்டுதுன்னு வைங்கோ, வண்டியே வேணாம்னு நடக்க ஆரம்பிச்சிருவேன். இதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறேள் என்ன? பால சுப்பிரமணியன் இல்லை என்றார். நினைக்கிறேன், அது தெரியும். சின்ன வயசு பழக்கம்னு வைங்கோ. வண்டி கிளம்பியது. சாமிநாதன் பின்னால் தொத்திக்கொண்டு அவளுக்கு நஸ்டால்ஜியா ஜாஸ்தி. போன வாரம் கும்போணம் வந்திருந்தா. என்னடாது அந்த காலத்திலே தெருவுரமெல்லாம் நாத்தமா அடிக்குமேன்னு ஏக்கமா சொல்றா என்றார். பாலசுப்பிரமணியன் புன்னகை பூத்தார். தெருவோரங்களில் கீற்றுச்சாய்ப்பு இறக்கி கள்ளிப்பெட்டி மேஜைகள் செய்து நெல்லை பகுதி திருவிழாக்களுக்கு உரிய கடலை மிட்டாய், தேங்காய் மிட்டாய் அடுக்குகள், பைசா நகரத்து கோபுரம் போல இனிப்புச்சேவு பரப்பி வைத்திருந்தார்கள். பளிரிடும் சிவப்பு, மஞ்சள், பச்சை நிறங்களில் சீனிக்குச்சி மிட்டாய்கள். பெரிய இரும்பு வாணலியை தரையில் குழி எடுத்து செங்கல் அடுக்கி கட்டப்பட்ட அடுப்புகள் மேல் வைத்து எண்ணெய் தளபுழக்க இனிப்புச்சேவு, காரச்சேவு பொரித்து சல்லரிகளில் அள்ளி புனல் வடிவ துளைப்பாத்திரங்களில் போட்டார்கள். ராமன் குதூகலமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டு திரும்பி, திருவிழா நாளே கிராமத்துக்கு ஒரு இது வந்துடுது, மனைக்கு வர்ற புது பொண்ணு மாதிரி இல்ல என்றார். பாலசுப்பிரமணியன் புன்னகை செய்தார். இந்த ஊரு திருவிழாலே மிட்டாய் ஜாஸ்தி என்றார். எங்கூரிலே விதவிதமா தாம்பூலத்துக்கான சமாச்சாரங்கள்தான் நிறைந்திருக்கும். பாக்கிலேயே 10-12 வகை அக்ரஹாரம் முழுக்க தெரு நிறைத்து கோலம் போட்டிருந்தார்கள். நிறைய பிராமண பையன்கள் சட்டை போடாத உடம்பில் பட்டை பட்டையாக விபூதி குழைத்து பூசி பெரிய பலாச்சுளை காதுகளுடனும் எண்ணெய் ஒட்டிய தலைமயிருடனும் உரக்க சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். வாழை மட்டையை கொண்டு போய் யார் பின்னாலாவது மடேரென்று அடித்து திடுக்கிடச் செய்வதுதான் விளையாட்டு. காவிப்பட்டை போடப்பட்ட வீடுகளின் சிமெண்ட் திண்ணைகளில் ஆங்காங்கே வயதான மாமிகள் அமர்ந்து கண்களை சுருக்கி தெருவை பார்த்தார்கள். வீடுகள் முழுக்க மாவிலை தோரணமும் மலர்ச்சரங்களும் தொங்கின. ஒரு கூடைக்காரி காலிக்கூடையுடன் எதிரே வந்தாள். நாள் அக்ரஹாரத்தைத் தாண்டி இடது பக்கம் சென்ற தெருவின் எல்லையில் பெரிய பழைய வீட்டுக்கு முன்னால் 4-5 வண்டிகள் அவிழ்த்து போடப்பட்டிருந்தன. ஒரு கருப்பு பியூக்கார் வேப்பமரத்து இலைகளை பிரதிபலித்துக் கொண்டு நின்றது. நல்லா தேய்ச்ச திருவோடு மாதிரி இருக்குல்ல என்றார் ராமன். பால சுப்பிரமணியன் புன்னகை செய்து, இதுக்கும் ஏதாவது பொம்புளை உவமை சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் என்றார். சாமிநாதன் உரக்க சிரித்தார். அவிழ்த்து கட்டப்பட்டு வைக்கோல் நின்று கொண்டு நின்ற வண்டி மாடுகள் நிமிர்ந்து பார்த்து புதிய காளைகளை புஸ் என்று மூச்சுவிட்டு வரவேற்றன. ராமன் வண்டியில் இருந்து குதித்து உற்சாகமாக, சாமிநாது, பெட்டிய கொண்டாந்து உள்ள வைடா. நான் மேலே போறன், நாயக்கர் மேலேதானே இருக்காரு என்றபடி கட்டிடத்தின் பக்கவாட்டு படிகளில் ஓடி ஏறிச் சென்றார்.
பால சுப்பிரமணியன் இறங்கி தன் பெட்டியையும் ராமன் பெட்டியையும் கொண்டு சென்று வைக்கச் சொல்லிவிட்டு முகம் கழுவி துடைத்து மேலே சென்றார். மேலே நடுக்குடத்தில் பாய் விரித்து தலையணைகள் போட்டு 7-8 பேர் அமர்ந்திருந்தார்கள். நடுவே மதுரை சுப்பு ஐயர் வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தார். அருகே கிட்டத்தட்ட அவரை உரிமை கொண்டாடி வைத்திருப்பது போல நாயக்கர் அமர்ந்து மீசையை கோதிக்கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தார். ராமன் சுப்பு ஐயரின் எதிரே சென்று அமர்ந்து செல்லம் கொஞ்சி பேசிக் கொண்டிருக்க மற்றவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தனர். பால சுப்பிரமணியன் வாசலில் தயங்கி நின்றாரு. அறைக்குள் விஸ்கி வாசனை நிறைந்திருந்தது. பாயில் பெரிய தாம்பாளம் நிறைய பலாக்காய் வற்றலும் நேந்திரன் வற்றலும் முந்திரிப் பருப்பும் குவிக்கப்பட்டிருந்தன. முதல் பார்வைக்கு ராமன் சுப்பு ஐயரின் தம்பி போல இருந்தார். அதேபோல முன்னெற்றியில் விழும் முடி, கொழுத்த கன்னங்கள் கொண்ட மீசையில்லாத முகம். ஆனால் ராமனிடமிருந்த பெண்மை அவரிடம் இல்லை. அவரது முகத்தில் ஒரு வினோதமான பளபளப்பு இருந்தது. காது மடல்கள் தடித்து தொங்கியவை போலிருந்தன. எந்நேரமும் எவரையாவது நக்கல் செய்பவர் போல இருந்தார். வெற்றிலை போட்டு புண் மாதிரி தெரிந்தது வாய். மாந்தளிர் நிற ஜிப்பா அணிந்து பட்டு வேட்டி கட்டியிருந்தார். மார்பில் 2 பித்தான்களை திறந்து போட்டு புலிநகம் பதித்த பதக்கச் செங்கிலி பாதி வெளியே தெரியச் செய்திருந்தார். இவர்தான்னா நம்மாளு. பாலுன்னு சொல்வேனே. நல்லா பேசுவார். பேசுறதே சங்கீதம் மாதிரி இருக்கும். பாக்கத்தான் இப்படி இருக்காரு. பிளேடு மாதிரி ஆளு. நேக்கெல்லாம் இவர பாக்கரச்சியே வயத்துக்குள்ளே சில்லுன்னு இருக்கும், கிழிச்சிருவார் என்றார் ராமன். சுப்பு ஐயர் வாங்கோ உட்காருங்கோ என்றார். கை காட்டி சாப்பிடுவேளா என்றார். பாலசுப்பிரமணியன் இதுவரை இல்லை என்றார். இப்ப ஆரம்பிக்கிறேளா? இல்ல, அதுக்காக நான் வரலை. சுப்பு ஐயர் அரைக்கணம் பார்த்துவிட்டு அப்ப சரி டேய் ராமு, உங்காள எவனுமே கட்டாயப்படுத்த முடியாதுடா என்றார். பாலசுப்பிரமணியன் அவரது கைவிரல்களை பார்த்ததும் கண்களை விலக்கிக் கொண்டார். விரல்கள் ஒன்றுக்குமேல் ஒன்று ஏறியவை போல குறுகி வளைந்திருந்தன. சொன்னேனே அண்ணா, இப்ப இவன்கிட்ட இந்தியாவ கொடுங்கோ. நேருவ அமெரிக்காவுக்கு அனுப்பிடலாம் என்றார் ராமன். அவர எதுக்குடா அங்க அனுப்பணும்? அங்க ஏற்கனவே பிரசங்கம் பண்ண ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. பேசாம ரஷ்யாவுக்கே அனுப்புறது. குருஷேவை பேசியே கொன்னுடுவார். உலகத்துக்கு வெடிமோட்சம். ராமன் கிச்சுவிச்சு மூட்டப்பட்ட சின்ன பையன்கள் போலச் சிரித்தார். பாலசுப்பிரமணியன் சுப்பு ஐயரிடம் நெருக்கமாக உணர்ந்தவராக வந்து வாயில் அமர்ந்தார். சுப்பு ஐயர், நீங்க கம்யூனிஸ்ட் இல்லையே என்றார். இப்ப இல்லை என்றார் பாலசுப்பிரமணியன். டே ராமு, உங்காளு ராஜாஜிக்கு தம்பி மாதிரின்னா இருக்கான். கணக்கா பேசுறானே என்றார் சுப்பு ஐயர். பாலசுப்பிரமணியன் புன்னகை பூத்தார். சுப்பு ஐயரின் குரலில் வெற்றிலை போட்டுத் தடித்து நாக்கின் குழறல் இருந்தது. காபி சாப்பிடறேளா என்றார் சுப்பு ஐயர். சாமிநாதன் சொல்லிட்டேன்னா என்று வாசலில் நிற்க, அதாரது டேய் சாமிநாது, வாடா வாடா தாயோளை குழுக்க ஒரு குடம் காவேரி தண்ணிய கொண்டாந்து தலையிலே கொட்டறது மாதிரி இருக்குடா உன்னை பாக்கறது. வாடா உக்காரு. இருக்கட்டும்னா என்னடா இருக்கட்டும், உக்காருடா. நாயி, மெலிஞ்சு போயிட்டியேடா. ஏண்டா? வேலைன்னா என்னடா வேலை? நீ எப்படா ஸ்கூலுக்கு போனே? ராமன் அந்த வேலைய சொல்லலை. அவன் இப்ப எம்முட்டி. ராமநாதன் பிளேட்டு 4 வாங்கி வச்சு கேக்கறான். கடும் உழைப்புன்னா என்றார். சுப்பு ஐயர் வெடித்து சிரித்தார். நீங்க ராமநாதன் ரசிகர் இல்லையே என்றார் சுப்பு ஐயர். ஆமா என்றார் பாலசுப்பிரமணியன். ஓ அப்படியா? நாங்க அவரை கொஞ்சம் கிண்டல் பண்ணுவோம். உங்களுக்கு வருத்தம் இருந்தா தாம்பூலம் போட்டுக்குங்கோ கேக்கும் என்றார். காபி வந்தது. சுப்பு ஐயர், இவரு ரங்கநாத நாயக்கர். கோயில்பட்டியிலே மில்லு வச்சிருக்காரு. மிராசுதார் நம்ம ஆப்தர். சங்கீதத்தை தண்ணி ஊத்தி வளர்க்கிறார் என்று சிரிக்க நாயக்கர், போங்கண்ணா என்று சிணுங்கினார். காபி சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது சுப்பு ஐயர், டேய் சாமிநாது, பாடுறா என்றார். அண்ணா பாட்டாண்ணா, கொல்லாத்தீங்கோ டேய் பாடுறாண்ணா என்றவர் பாலசுப்பிரமணியனிடம். நன்னா பாடுவான். பாவம் கச்சிதமாயிருக்கும். சொல்லப்போனா நான் தமிழ் தெலுங்கு சாகித்யத்துக்கு இவன் பாடித்தான் பாவம் என்னான்னு கத்துக்கறேன். சாமிநாதன், என்ன பாட்டு பாடுறதும்னா என்றார். இது கழுகுமலைடா. தாயளி, ரெட்டிய விட்டுட்டு எவனை பாடினாலும் ஜோட்டாலேயே அடிப்பேன்.
சாமிநாதன் தலை குனிந்து பாயின் கோரையை லேசாக பீத்துவிட்டு மெல்லமும் என்று ஆரம்பித்து கண்ணீர் குரலில் பாட ஆரம்பித்தார். வண்ணத்தினை மாவை தெள்ளியே உண்ணும் வாழ்க்கை குரக்குல வள்ளியே உயிர் வாங்க பிறந்திட்ட கள்ளியே சுப்பு ஐயர் உரக்க பேஷ் என்று சொல்லி எம்பி அமர்ந்தார். அறைக்குள் அதுவரை இருந்த ஏதோ ஒன்று வெளியேறியது. முற்றிலும் புதிய ஒன்று உள்ளே வந்து சூழ்ந்தது. தூயது, தானிருக்கும் இடத்தை முழுக்க தன்னுடையது மட்டுமே ஆக்குவது. கன்னத்தினிக்குயில் சத்தமே கேட்கக் கண்டது பார் என்றன் சித்தமே மயக்கம் செய்யுதே காமப்பித்தமே ஓரக்கண்ணில் அசைவு தெரிய பால சுப்பிரமணியன் திரும்பிப் பார்த்தார். பக்கவாட்டு அறைக்குள் இருந்து ஒரு பெண் ஒரு கண்ணாடி பிம்பம் வருவது போல அத்தனை அலங்காமல் தோன்றி வந்தாள். நீலப்பட்டுப் புடவை அணிந்திருந்தாள். கழுத்தில் அட்டிகையிலும் காதுகளில் தோடுகளிலும் மூக்கில் பேசரியிலும் ப்ளூஜாகர் வைரங்கள் மின்னுவது தெரிந்தது. அவள் வந்ததும் ஓரமாக சுவர் சாய்ந்து அமர்ந்ததும் எல்லாம் அழகிய நடனம் போலிருந்தது. தேடக் கிடையாத சொர்ணமே உயிர் சித்திரமே மடவண்ணமே என்ற வரியே காட்சியாக நிகழ்ந்தது போல. பாடல் முடிந்ததும் சுப்பு ஐயர் திரும்பி பால சுப்பிரமணியனிடம் என்ன அப்படியே வாய திறந்து வச்சுண்டிருக்கே பாத்திருக்கேல்ல என்றார். அந்தப் பெண் முறுவலித்தாள். சுப்பு ஐயர் இவதான் சந்திரா, பரதநாட்டியம் ஆடரா. பாலசுப்பிரமணியன் மூச்சுத் திணறுவதைப் போல உணர்ந்தார். அவரால் அவளை திரும்பி பார்க்க முடியவில்லை. ஒரு கணம் அவளுடைய முகமும் மறுகணம் தன்னுடைய தோற்றமும் அவர் மனதில் மாறி மாறி எழுந்தன. இன்னும் நல்ல சட்டை போட்டிருக்கலாமோ? தலையை சீவிக்கொண்டிருக்கலாமோ? சுப்பு ஐயர் சிரித்தபடி நானும் கவனிச்சிருக்கேன். சந்திராவ முதல்ல பார்த்தப்ப பேஸ்தடிக்காத ஒருத்தனை கூட பார்த்ததில்லை என்றார். சந்திரா பாலசுப்பிரமணியனிடம் உங்க பேரென்ன என்றாள். அவள் குரல் கனமாக சற்று கரகரப்பாக இருந்தது. அந்த அழகுடன் கொஞ்சம் கூட இணையாதபடி. அந்த முரண்பாடு அவளை ஒரே கணத்தில் மானுடப் பெண்ணாக்கியது. பாலசுப்பிரமணியன் அவளை பார்த்து பாலசுப்பிரமணியன் என்றார். சந்திரா, இவரு இன்னைக்கு தமிழிலே பெரிய ஆளு. ஒரு அசுர சக்தி. மூளைக்குள்ளே பெருமாளோட சக்கரமே இருக்கிறதா ராமன் சொல்றான் என்றார் சுப்பு ஐயர். அவள் ஓ என்று சொல்லி சிரித்தாள். இவளைப் பத்தி கேள்விப்பட்டிருக்கேல்ல? பாலசுப்பிரமணியன் ஆமா, ஆனா டான்ஸ் பார்த்ததில்லை. படங்களிலே பார்த்ததோட சரி. பொன்மூங்கில் போல இறுக்கமான உடம்பு. நீளமான மெல்லிய கழுத்தில் பச்சை நரம்புகள் ஓடின. அழுத்தமான உதடுகள், பெரிய கண்கள். தலைமுடியை இரு நெற்றியோரங்களையும் மறைப்பது போல சீவி தளர்வாக பின்பக்கம் கட்டிவிட்டிருந்தாள். அஸ்தமன சூரியன் போல பெரிய குங்குமப் பொட்டு. எங்கூடத்தான் வந்தா என்றார் சுப்பு ஐயர். அந்த வரி ஓர் அறை போல பாலசுப்பிரமணியனை தாக்கியது. அவர் அரண்டது போல அவரது கைவிரல்களை அனிச்சையாக பார்த்துவிட்டு ராமனை பார்த்தார். ராமன் அசாதாரணமான ஒரு மௌனத்தில் இருப்பது அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது. பாலசுப்பிரமணியன் தன் எண்ணங்களை மறைப்பதற்காக வழக்கமாகச் செய்வது போல தீவிரமாக ஒரு கேள்வியை கேட்டார். நீங்க ஆந்திரா பக்கம்தானே? பூர்வீகம் குஜராத். பிறந்து வளர்ந்ததெல்லாம் பூனா. பரதம் படிக்கணும்னு காஞ்சிபுரம் வந்தேன். சுப்பு ஐயர் காஞ்சிபுரம் நல்லுச்சாமி பிள்ளைதான் குரு என்றார். பாலசுப்பிரமணியன் மையமாக ஓகோ என்றார். ராமன் தரையையே பார்த்துக் கொண்டிருப்பதை பால சுப்பிரமணியன் ஓரக்கண்ணால் கவனித்தார். சந்திரா, இப்ப காபி சாப்பிட்டா எப்படி அப்றம் சாப்பிடறது என்றாள். காபியை எப்பவும் சாப்பிடலாம். காலம்பர எழுந்துண்டதுமே காபியாலே வாய் கொப்பளிக்கிறது எங்கப்பாவோட பழக்கம் என்றார் சுப்பு ஐயர். நீங்க மத்ததிலேன்னா கொப்பளிக்கிறீள் என்றார் சாமிநாதன். சந்திரா எண்ணி எண்ணி சாப்பிடுவாள். காலம்பர 2 இட்லி. மதியம் ஒரு சப்பாத்தில் கொஞ்சம் கீரை காய்கறிகள். ராத்திரி மறுபடி 2 இடியாப்பம் இல்லாட்டி இட்லி. ஒரு டம்ளர் ஜூஸ், அவ்வளவுதான். சுப்பு ஐயர் சொல்லியபடி பால சுப்பிரமணியனை பார்த்து கண்ணடித்து சும்மா சிக்குன்னு இருக்கா இல்ல என்றார். பால சுப்பிரமணியன் அதிர்ச்சியுடன் ஒரு கணம் அவளை பார்த்துவிட்டு பார்வையை விலக்கிக் கொண்டார். அவள் சிரிப்பதை உணர்ந்தபின் மீண்டும் பார்த்தார். சுப்பு ஐயர் அவ வயசு இப்ப என்னாங்கிறீர்? பாலசுப்பிரமணியன் தெரியலை என்றார். சொல்லுடி இவளே என்று ஒரு தாளைச் சுருட்டி அவள் மேல் எறிந்தார். சந்திரா என்ன சொல்றது என்ற பெண் எம் டைம்லெஸ் யூ நோ என்றாள். வர்ற ஆவணியிலே இவளுக்கு 35. பார்த்தா 25 சொல்ல முடியுமா என்றார் சுப்பு ஐயர். பாலசுப்பிரமணியன் புன்னகையுடன் அவளை பார்த்தார். முகத்தின் ஆழமான சில கோடுகள் வயதைக் காட்டத்தான் செய்கின்றன என்று தோன்றியது. உயர்தர ஒயினைப் போல நான் காலத்தை உண்டு இனிமையாகிறேன் என்று சந்திரா உயர்தர உச்சரிப்புள்ள ஆங்கிலத்தில் சொன்னாள்.
சுப்பு ஐயர் ஆங்கிலத்தில் நம்முடைய ஐதீகத்தில் கால என்றால் கரியது என்று பொருள். மரணம் என்று பொருள். காலத்தை உண்டு சுருண்டு கிடப்பது நாகம். அதன் விஷத்துக்கு ஒரு துளியில் ஒரு உலகை அழைக்கும் வல்லமை உண்டு. ஆலகாலம் என்று அதற்குப் பெயர் என்றார். அவர் அப்படி சட்டென்று ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தது பால சுப்பிரமணியனுக்கு அதிர்ச்சி அளித்தது. சுப்பு ஐயரின் உச்சரிப்பு இந்திய அழுத்தங்களுடன் இருந்தாலும் சொற்றொடர் அமைப்பு துல்லியமாக இருந்தது. சந்திரா, எல்லா அமுதங்களும் மனிதனை கட்டிப் போடுபவை. விலக்க முடியாத ஈர்ப்புள்ளவை. ஆகவே அவை எல்லாமே விஷங்களும் கூட என்றாள். பாலசுப்பிரமணியன் அவர்கள் இருவருக்குள் ஏதோ ஓடுவதை புரிந்து கொண்டார். இரு ஊசிமுனைகள் ஒன்றை ஒன்று தொட்டுக் கொள்கின்றன. சுப்பு ஐயர் சட்டென்று திரும்பி ராமனிடம், என்னடா பண்றாய்? தூங்கிட்டியா என்றார். இல்லேன்னா, நான் வந்து நீ வந்தா என்ன வராட்டி என்ன? நாசமா போக. வந்ததிலே இருந்தே நானும் பாக்கறேன், செத்த சவம் மாதிரினா இருக்கே. பால சுப்பிரமணியன் அதிர்ந்து மீண்டும் அனிச்சையாக சந்திராவை பார்த்தார். அவள் சாதாரணமாக சிரித்துக் கொண்டிருந்தாள். நாயக்கர் கூட கொஞ்சம் அசௌகரியமாக ஆனது போல பட்டது. ராமன், இல்லேன்னா நீங்க பேசிட்டிருந்தேள் என்றார். கேட்டையா பாலு? பாலுதானே உம்பேரு? சந்திராவோட ஆட்டம் என்னன்னு இவன் கிட்ட கேட்கணும். என்னடா ராமன்? ஆமாண்ணா என்று சொல்லி பலவீனமாக புன்னகை புரிந்தார். அவரை தெரியுமா என்றார் பாலசுப்பிரமணியன். சந்திரா நல்லாவே தெரியுமே, கலாஷேத்ராவிலே அடிக்கடி சந்திச்சுக்குவோம், நிறைய பேசுவோம். சங்கீதம் பத்தி. புன்னகை புரிந்து, பாடணும்னுதான் ஆசை, முடியலை. முடிஞ்சது எழுதறதுதான். அதானே எழுதறேன்னு சொல்லுவார் என்றாள் ராமன். கலாஷேத்ராவிலே மாயான்னு ஒரு பெல்ஜியம் பொண்ணு இருந்தா. அவ எங்க வீட்டுக்கு மேலேதான் குடியிருந்தா. அப்ப அவ கூட போறச்சு இவளை அறிமுகம் என்றார். பாலசுப்பிரமணியன் சிக்கலான ஒரு கோலம் விரிவதை உணர்ந்தார். தாமரை குளத்தில் மலர்களுக்கும் மலர்நிழல்களுக்கும் அடியில் கொடிகள் தழுவி பின்னி உருவாக்கும் அடர்சிக்கல். டே சாமிநாது, போய் ஒரு வைன் பாட்டில் எடுத்தாடா என்றார் சுப்பு ஐயர். சாமிநாதன் நாயக்கரை பார்த்தார். என்னடா? சுப்பு ஐயர் அதட்டினார். இல்லைன்னா. விஸ்கிக்கு மேலே அப்புறம் இடியாப்பம் ரெடியா இருக்கு. அது இருக்கட்டும்டா. கச்சேரிக்கு நேரமாச்சும்னா. டேய், என்ன அட்வைஸா? படவா? சரிண்ணா என்று அவர் கீழே சென்றார். சுப்பு ஐயர் உரத்த குரலில் ஓர் ஆங்கிலக் கவிதையை சொன்னார். உதட்டருகே ஒயின் வருகிறது, கண்ணிலே காதல் எழுகிறது, உண்மை என நாமறிவது அவ்வளவுதானே? இதோ முதுமையும் மரணமும் வருவதற்குள் கோப்பையை எடுத்துக் கொள்கிறேன். அதை பார்க்கிறேன், மெல்ல பெருமூச்சு விடுகிறேன். ஒன்று பால சுப்பிரமணியனை நோக்கிக் கண்ணடித்து, என்ன பாட்டு தெரியறதா என்றார் சுப்பு ஐயர். இல்லை என்றார் பாலசுப்பிரமணியன். WP Yeats என்றார் சுப்பு ஐயர். எனக்கென்னமோ அவனைத்தான் பிடிச்சிருக்கு. சும்மா தத்துவம் பித்துவம்னு பிராணனை வாங்கறதில்லை. நீட்டா மனசை மட்டும் எழுதிடறான். நல்ல சுகபாவம் உள்ள கவிதை. பழைய வயன் மாதிரி நாக்கிலேயே நிற்கும். ஒயின் வந்தது பலே. சாமிநாது விவரமானவன். என்ன இருந்தாலும் கும்மோணம்னா என்றார் சுப்பு ஐயர். வயன் மட்டும் அதுக்கான கிண்ணத்திலேதான் குடிக்கணும். வயன் நிறைஞ்ச கிண்ணம் ஒரு கன்னிகையோட சிவந்த உதடு மாதிரி. அவர் அதைத் திறமையாக உடைத்து ரத்தம் வழிவது போல குப்பைகளில் ஊற்றி உதட்டருகே எடுத்து மெல்ல முகர்ந்த பின்னர் புன்னகை செய்தார். நல்ல வயின். என்ன சந்திரா, ஒரு கிளாஸ் எடுக்கறியா? அவள் ஆங்கிலத்தில் வேண்டாம் என்றாள். நல்ல ஒயின் மண்ணின் மாதவிடாய்குருதி போன்றது என்றார் சுப்பு ஐயர். பாலசுப்பிரமணியன் அந்தச் சொற்களை தன்முன் நெளியும் வினோதமான புழுவைப் போல உணர்ந்தார். சுப்பு ஐயர் மெல்ல குடித்து ரசனையுடன் தலை சாய்த்தார். நாயக்கரும் எடுத்துக்கொண்டார். சட்டென்று ராமன் எழுந்து, அண்ணா, நான் கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிக்கிறேன். கச்சேரிக்கு உட்காரணும். அவ்வளவு தூரம் பஸ்ஸிலே வந்தது என்றார். சரிடா என்றார் சுப்பு ஐயர். பாலசுப்பிரமணியன் எழுந்து, நானும் வர்றேன் என்று கூடவே வெளியே சென்றார். மாடிப்படி இறங்கும்போது இருமுறை ராமன் தயங்குவது போல இருந்தது. பாலசுப்பிரமணியன் அலையும் எண்ணங்களில் இருந்து அந்த நுண் அசைவுகளால் கலைக்கப்பட்டார். ராமன் உடலுக்குள் என்னென்னவோ நிகழ்வது போல. கடைசி படியில் சட்டென்று நின்று திரும்பி, நீங்க வேணா அங்க உட்கார்ந்து கொஞ்சம் பேசிண்டு வாங்கோ என்றார். இல்ல, நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தேவலை என்றார் பாலசுப்பிரமணியன். ராமனின் வேகம் அவரை ஆச்சரியப்பட செய்தது. மூச்சு திணறுபவர் போலிருந்தார். ராமன் ஒரு அடி எடுத்து வைத்துவிட்டு திரும்பி, இல்ல, போயி அவ எழுப்ப இன்னும் கொஞ்ச நேரம் பாக்கறது.
மூஞ்சியிலேதான் வழியறதே என்றார். பாலசுப்பிரமணியன் இப்போது அவரது வழக்கமான நிதானத்துக்கு திரும்பிவிட்டிருந்தார். உள்ளுக்குள் புன்னகை செய்தபடி கொஞ்சம் வழிஞ்சாலும் தப்பில்லேன்னு தோணித்து. பரவாயில்ல என்றார் ராமன் வேகமாக உள்ளே சென்று திகைத்து நின்று. எந்த ரூம்னு சொன்னான் என்றார். லெப்டுலே, அந்த சின்ன ரூம். ராமன் உள்ளே சென்று அப்படியே தரையில் படுத்துக் கொண்டார். பால சுப்பிரமணியன் உள்ளே சென்று நின்று தன் ஜிப்பாவை கழட்டிய பின் ஓரமாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்த மெத்தையை பிரித்துப் போட்டு அமர்ந்து கொண்டார். ராமன் கண்ணை மூடிக்கொண்டிருந்தார். மாலை சரிந்துவிட்டதன் ஒலி மாற்றம் வெளியே கேட்க ஆரம்பித்தது. எல்லா குரல்களும் கொஞ்சம் உரக்க ஒலித்தன. சன்னலுக்கு வெளியே நின்ற மாமரம் சிலுசிலுத்துக் கொண்டிருந்தது. ராமன் பெருமூச்சு விட்டார். பாலசுப்பிரமணியன் ஏதும் பேசவில்லை. ராமனால் பேசாமலிருக்க முடியாதென்று அவருக்கு தெரியும். எதையும் தக்கவைத்துக் கொள்பவரோ திட்டமிடுபவரோ அல்ல. அவர் பேச ஆரம்பிக்கும் வரை பேசாமலிருக்க வேண்டும் என பாலசுப்பிரமணியன் முடிவு செய்தார். ஒரு சின்ன உலுக்கல் போதும் ராமன் கொட்டித் தீர்ப்பார். ஆனால் அதுவரை கனத்து கனத்து நிற்கட்டுமே. அந்த வதையை அவருக்கு அளிப்பதைப் பற்றி பாலசுப்பிரமணியன் மெல்லிய புன்னகையுடன் நினைத்துக் கொண்டார். ஆனால் சில கணங்களிலேயே பாவம் என்றும் பட்டது. எளிமையான அகம் கொண்ட பிறவிக் கலைஞன். எழுத்தையும் சங்கீதமாக்கியவன். அவரைச் சற்றும் சீண்டாமல் அவரது அந்த மனநிலையை சென்று தொடும் சுற்றொடரை பால சுப்பிரமணியன் உடனே கண்டு கொண்டார். என்ன உங்காளு இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறார் என்றார் பாலசுப்பிரமணியன். ராமன் புரண்டு படுத்து நம்ப முடியாத உற்சாகத்துடன், பாத்தேளா என்ன மாதிரி பேசுறார்னு? எப்பவோ சட்டுனு இங்கிலீஷ்லே ஒரு ருசி வந்திட்டது. வாசிக்க ஆரம்பிச்சார். இண்டு நியூஸ் வாசிச்சவர் ரெய்னால்ட்ஸ் நாவல் வாசிச்சு அப்படியே எல்லாத்தையும் வாசிக்க ஆரம்பிச்சார். பிரிட்டிஷ் ரொமாண்டிக் கவிதைகள் மேலே அப்படி ஒரு ஈர்ப்பு. பேச ஆரம்பிச்சா பேசிண்டே இருப்பார். தமிழிலே கூட நிறைய படிச்சிருக்கார். மோனிய நன்னா தெரியும். புதுமைப்பித்தன்தான் அவரோட ஃபேவரைட். மோனி சும்மா கமகத்த வச்சு விளையாடுறாண்டா, பிள்ளைவாழ்தான் அடிவயத்து தீய சங்கீதமாக்கினவனு சொல்லுவாரு. குபராத்துக்கடாவுக்குத்தான் லாயக்கும்பார் நீங்க என்றார் பாலசுப்பிரமணியன். நான் என்னமோ நல்லா எழுதுறதா சொல்றார். நான் சங்கீதம் பத்தி எழுதுறதெல்லாம் சும்மா வேஷம்னு நினைக்கிறார். என்னோட இடம் செக்ஸுதானாம். அதை எங்கிட்ட இருந்தே மறைக்கிறதுக்கு நான் சங்கீதத்தை வச்சுண்டிருக்கேனாம். எல்லாம் தாசிகள் சாமி கும்பிடுறத மாதிரியாம். ராமன் உரக்கச் சிரித்தார். அப்படி இல்லை, அப்சுராக்கை எழுதுறது எல்லா நல்ல ரைட்டருக்கும் ஒரு சவாலா இருந்துண்டிருக்கும். அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்னை வச்சுண்டிருப்பா. சில பேர் இயற்கைய வர்ணிப்பா, சில பேரு சமையலை வர்ணிப்பா. நீங்க இசைய சொல்றேள் என்றார் பாலசுப்பிரமணியன். அப்படிங்கிறீங்களோ என்றார் ராமன். அவருக்கு அது புரியவில்லை என்று பால சுப்பிரமணியன் நினைத்துக் கொண்டார். பேசுவதற்கான மனநிலையை ராமன் உருவாக்கிக் கொண்டார் என்று அவரது முகம் காட்டியது. எவ்வளவு எளிமையான மனிதர் என்று பாலசுப்பிரமணியன் வியந்து கொண்டார். சந்திரா என்ன புடவ கட்டிண்டிருந்தா பாத்தேளா என்றார் ராமன். பாலசுப்பிரமணியன் என்றார். மயில் கழுத்து நீலம். அதான் அவளுக்கு புடிச்ச நிறம். அவ கலருக்கு அது எடுப்பா இருக்குல்ல. டைமண்டா கூட நீலம்தான். நீலத்திலே என்னமோ ஒரு மர்மம் இருந்துண்டே இருக்குன்னு சொல்லுவா. நீலத்த கொஞ்ச நேரம் பாத்துண்டே இருந்தா மனசு மயக்கம் அடைஞ்சிரும்னு ஒரு வாட்டி சொன்னா. சரியான்னு பாக்கறதுக்காக ஒரு நாளைக்கு நீலப்பட்டு புடவையை எடுத்து வச்சு ராத்திரி லைட்டு போட்டு பாத்துண்டே இருந்தேன். என்னன்னே தெரியலை, திடீர்னு ரொம்ப பயந்துட்டேன். பால சுப்பிரமணியன் புன்னகை செய்தார். நீங்க அவள பார்த்து மயங்கிட்டீங்க தானே என்றார் ராமன். இல்லை என்றார் பாலசுப்பிரமணியன். நீங்க இதிலே மட்டும் ஒரு மாதிரி பம்மரேள். உங்ககிட்ட இருக்கிற கம்பீரமே போயிடுது என்று ராமன் சிரித்தார். பாலசுப்பிரமணியன் புன்னகை செய்தார். நீங்க இல்லை, யார் அவளை பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆயிடறாங்க. நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். அது அவளுக்கும் நல்லா தெரியும். நானே அவள பார்த்து அன்னைக்கு கிறுக்கன் மாதிரி அவ பின்னாடியே போயிட்டிருந்தேன். இப்ப கூட அந்த நாள் நல்லா நினைவிருக்கு. என்ன ஆச்சரியம்னா அந்த நாளிலே என்ன பார்த்தேன், எங்க போனேன் ஒண்ணுமே நினைவில்லை. அவளோட முகமும் உடம்பும் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அந்த நாளே அவளா ஆயிட்டது ஆச்சரியமா இல்ல? இதிலே எல்லாம் ஆச்சரியப்பட்டா முடியுமா என்றார் பாலசுப்பிரமணியன். ராமன் சட்டென்று எழுந்தமர்ந்து, ஒன்னு சொல்றேனே பாலு, அவ சாதாரண மனுஷி இல்லை. அவளுக்குள்ள ஒண்ணு இருக்கு. அது விஸ்வாமித்திரரை வசியம் பண்ணின மேனகையோட அம்சம்னு நேக்கு தோணியிருக்கு. எப்படி சொல்றது? வார்த்தையே நிக்க மாட்டேங்குதே.
ஒரு விஷயத்திலே இருந்து ஆரம்பிக்கிறேனே. இப்ப அவ உங்க கிட்ட கட்டைக் குரலிலே பேசினாளே. அது அவ நெஜக்குரல் இல்லை. அது பால சுப்பிரமணியனை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தியது. அவ குரல் ஒண்ணும் நல்லா இருக்காது. ஆனால் கட்டைக் குரல் இல்லை. சாதாரணமான பொம்பளைக் குரல். வேணும்னேதான் முதல்ல பேசுறப்ப அப்படி பேசுறா, எதுக்கு என்றார் பாலசுப்பிரமணியன். நானே அதை 1000 வாட்டி யோசனை பண்ணியிருக்கேன். அவளை பார்த்தேல்ல, அழகு. கைகால் முகம் கழுத்து கன்னம்னு ஒரு குறை இல்ல. பஞ்சலோகத்திலே அந்த காலத்திலே வடிச்சு வச்சிருப்பாங்களே, தஞ்சாவூர் அரண்மனையிலே அழகான சிவகாமி சிலை சிலது இருக்கு. சின்ன பொண்ணு மாதிரியும் இருக்கும், கொப்பும் கொலையுமாகவும் இருக்கும். அதே மாதிரி அதைத்தான் ஆம்புள பாக்கறான். அவன் மனசு பிரமிச்சுப் போயிடுது. அந்த மயக்கத்திலே இருக்கறச்ச அவ கட்டைக் குரலிலே சாதாரணமா பேச ஆரம்பிச்சிடறா. அவன் மனசிலே இருக்கற சொப்பனம் கலைஞ்சிடுது. அவன் சாதாரணமா பேச ஆரம்பிக்கிறான். அப்ப அவ ஒரு சகஜமான பிரியத்த உண்டு பண்ணிக்குவா. ராமன் அதே வேகத்துடன் தொடர்ந்தார். ஆனா அது மட்டும் இல்ல பாலு. அந்த குரல் அப்படி இருக்கிறது, நம்மள படுத்திண்டே இருக்கு. இப்ப மச்சம்லாம் அப்படித்தான். பாருங்க, ஒரு நல்ல சருமத்திலே மச்சத்தை பார்த்து முதல் கணம் நமக்கு ஒரு சுளிப்புதான் வருது. அது ஒரு கரைதானே. ஆனா அதில நம்ம மனசு பதிஞ்சிடுது. முத்துச்சிப்பிக்குள்ள மணலு மாட்டிண்டா முத்து, அதை நெரடி பபத்து ஒண்ணும் பண்ண முடியாம முத்தா ஆக்கிறதில்ல. அதே மாதிரித்தான் மச்சத்தையும் பார்த்து பார்த்து அழகா ஆக்கிண்டுடுவோம். அதே மாதிரித்தான் இவ குரலும். நீங்க இப்ப அவ குரலை மட்டும்தானே நினைச்சுண்டிருக்கிறீள்? பாலசுப்பிரமணியன் பிரமித்து முகத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார். ஆமான்னு சொல்லேன். என்ன இப்ப என்று ரகசியமான குதூகலத்துடன் கேட்டார் ராமன். சரின்னு வச்சுக்குங்க என்றார் பாலசுப்பிரமணியன். ராமன் சட்டென்று அந்தரங்கமாக ஆகி, டே, உனக்கும் குஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு. ஒத்துண்டா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டே என்றார் சிரித்துக்கொண்டு. அவ எதுக்கு என்னை கவர நினைக்கணும் என்றார் பாலசுப்பிரமணியன். உன்னை மட்டுமில்லை, உலகத்திலே இருக்கிற எல்லா ஆண்களையும் அப்படித்தான் கவரணும்னு நினைத்தா. அவளோட மனசு அப்படி. எதுக்குன்னா காந்தம் ஏன் இழுக்குதுன்னு கேட்கிறாப்ல, அதோட நேச்சர் அதானே. அது எல்லா பொண்ணுகளிட்டேயும் உண்டு. சின்ன பொன் குழந்தைங்க கூட அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணும். என்னன்னோ தெரியாமலே அப்படி செஞ்சிட்டிருக்கும். பாலசுப்பிரமணியன் சொன்னார். இது அப்படி இல்லை. இவளுக்கு ஜெயிச்சாகணும். உலகத்து ஆம்பிளைகளை முழுக்க ஜெயிச்சாகணும். ஆனா பணமும் அதிகாரமும் வச்சுண்டிருக்கவெல்லாம் அவளுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அவளுக்கு வேண்டியது கலைய மனசிலே வச்சுண்டிருக்கவன். அவ எத்தனை தாவினாலும் தொட முடியாத ஒன்னை எங்கேயோ நின்னு வச்சு விளையாடிண்டிருக்கிறவன். ஏன் அவளும் கலையிலேதானே இருக்கா? இந்தாபாரு பாலு, அவ பெரிய இவ. எங்கேயும் போவா. எவர்கிட்டயும் பேசுவா. இங்கிலீஷ் பயங்கரமா பேசறா. கண்ணாபின்னான்னு வாசிக்கறா. அதனால அவ போற தூரம் அதிகம். ருக்மிணு தேவி அருண்டேல விட மேலே போயிடுவா, ஆவிடுவா. ஆனா அவளால ஒரு நாளைக்கும் உண்மையான கலைய நெருங்க முடியாது. ஒக்கு போட்டு பளபளன்னு துடைச்சு எடுத்து வெல்வெட்டில வச்சா கண்ணாடிக்கல்லு வைரம் மாதிரித்தான் இருக்கும். ஆனா வைரம்னா அது நீரோட்டம் இல்லையா? நல்ல நீரோட்டம் காட்டுக்குள்ள ரகசியமா ஓடிண்டிருக்கிற ஓடை மாதிரினா. அவளுக்கு தெரியும் அவளால கலைய தொட முடியாதுன்னு. ஏன் என்றார் பாலசுப்பிரமணியம். மழையா? அவ மனசிலே ஈரம் இல்ல. அவ மனசுங்கிறது ஒரு தீட்டினகத்தி. அவ்வளவு கூர்மை, அவ்வளவு பளபளப்பு. ஆனா கலையிலே அந்த கத்திய வச்சுண்டிருக்கிற அவளை வாழத்தண்ட வச்சுண்டிருக்கிற கோந்தை ஜெயிச்சுட்டு போயிட்டது. நீ அலர்மேல் வெள்ளை ஆட்டத்தை பார்த்திருக்கேல்ல? பார்த்திருக்கேன். அவள பாரு. அவளுக்கு ஒரு இழவும் தெரியாது. சுத்தமண்டு. பார்க்கவும் டொங்கிடின்னு இருக்கா. மேடையிலே நின்னான்னா அந்த மாதவிதான் கண்ணுக்கு வாரா. பாலசுப்பிரமணியம் பார்த்துக் கொண்டே இருந்தார். என்ன நினைப்பு? கலைன்னா என்ன சும்மாவா? டே, எல்லா காலத்திலையும் 10 பேரு கலை கலைம்பான். 10 பேர ஆகாம்னு சொல்லும் கூட்டம். ஆனா கலை வேற எங்கேயோ அது பாட்டுக்கு இருந்துண்டிருக்கும். வேற யாருக்கும் தெரியாட்டியும் அவளுக்கு தெரியும் அவ என்னன்னு. அதான் ராமன் சட்டென்று சிரித்து கைக்குட்டையால் மோவாயை துடைத்தார். பாடகர்கள பிடிச்சு முழுங்கினா பாட்டு வரும்னு ஏதோ போதம் திரை பண்ணுச்சாமே, என்ன என்றார். பின் முகம் இறுகி, இவளுக்கு எல்லாரையும் ஜெயிச்சாகணும். ஜெயிச்சு நம்ம மேலே உக்காரணும். சிவன் மார்பிலே கால வச்சுண்டு காளி நின்னுண்டிருப்பாளே அதே மாதிரி.
இப்ப சுப்பு ஐயர் மேலே காலை வச்சுண்டிருக்காளா என்றார் பாலசுப்பிரமணியன். வைக்க ஆசைப்படறா. ஆனா அண்ணா வேற மாதிரி. அவருக்குள்ளே வேற ஒரு கடல் இருக்கு. அந்தக் கடலிலே அடிக்கர அலையோட 1-2 துளியத்தான் கச்சேரிலே நீயும் நானும் கேட்கறோம். அதை பார்த்துட்டு அவரை நெருங்க முடியாது. அவரு குடிச்சு கெட்ட வார்த்தை சொல்லி ஆட்டம் போட்டு உட்கார்ந்திட்டிருக்கார். இவளுக்கும் குடிய பழக்கி விடுவார். அதுக்கு மேலே அவரை யாராலையும் நெருங்க முடியாது. எவ்வளவு ஒட்டினாலும் அவர்கிட்ட யாருமே ஒட்ட முடியாது. அவருக்கு அன்பு, காதல் ஒரு இழவும் கிடையாது. அவர் இருக்கிறது அந்த கடலுக்குள்ள ஒரு தீவிலே. அங்க எவனாலையும் போய்க்கிட முடியாது. ஆனா ஒன்னும் சொல்லவும் முடியாது என்றார் ராமன் சற்று கழித்து. அம்மணி அப்படிப்பட்டவ. அவளோட வேகமும் அப்படி. அவ யாரு எதுவரைன்னு சொல்ல முடியாது. அம்மணி யாரு? அவதான். நான் அப்படித்தான் அவள சொல்றது. ஓகோ என்றார் பாலசுப்பிரமணியன். அவர் மனதில் இயல்பாக எழுந்த கேள்வியை யோசிக்காமல் கேட்டுவிட்டார். அப்ப உங்க மனசிலேயும் காலை வச்சாளா என்றார். ராமன் சட்டென்று அமைதியானார். ஆழமான தத்தளிப்புகளுக்குள் அவர் செல்வது போல் இருந்தது. கேட்டிருக்கக் கூடாதோ என்று பால சுப்பிரமணியன் நினைத்துக் கொண்டார். அவரே தொடங்கட்டும் என்று காத்திருந்தார். ஆனால் ராமனப்படியே கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தார். இமைகளுக்குள் கருவழிகள் ஓடுவது தெரிந்தது. வெளியே விளக்குகள் போட்டுவிட்டார்கள். ஒலிபெருக்கி சத்தம் கேட்க ஆரம்பித்தது. விளக்கொளி வேப்பமரத்தின் இலைகளை நிழல்வலையாக ஆக்கி அறைக்குள் அசையச் செய்தது. சாமிநாதன் வந்து நின்று, அண்ணா கிளம்பறேளா, நேரமாச்சு என்றார். சுப்பு அண்ணா கிளம்பியாச்சாடா என்றபடி ராமன் எழுந்தார். நல்ல கதை. அவரு இந்நேரம் கோயிலிலேன்னா இருப்பாரு. ராமன் எழுந்து சட்டையை கழற்றியபடி கவனமில்லாமல் கேட்பது போல, அவளும் உண்டோ என்றார். அரைச்செரிப்புடன் சாமிநாதன் பார்வை வந்து பாலசுப்பிரமணியனை தொட்டுச் சென்றது. பாலசுப்பிரமணியன் புன்னகை செய்ய சாமிநாதனும் புன்னகை செய்தார். என்னடா ஒரு எளிப்பு, வியப்பாத்த பண்ணை மாதிரி என்று ராமன் எதிர்பாராமல் சீறினார். என்னண்ணா நீங்க? எங்கேயோ சீர வேண்டியத எங்கிட்ட சீருறீங்க? பேசாம வாங்க, பாட்டு கேட்க வந்திருக்கீள். கேட்டுண்டு போங்கோ. அண்ணா இன்னைக்கு நல்ல ஃபாமிலே இருக்கார். ராமன், அந்த தேவட்டியா மிண்டை கூட இருக்காளொல்லையோ, ஃபாமிலேதான் இருப்பாரு என்றவர் சட்டென்று தன் பையை எடுத்து, எனக்கொரு குதிரை வண்டிய புடிரா. நான் கிளம்பறேன் என்றார். என்ன இப்ப? இவ்வளவு தூரம் வந்துட்டு போனா அண்ணா என்ன நினைப்பபார்? அவரப் போயி இருமைய பண்ணச் சொல்லு. நான் போறேன். பாலசுப்பிரமணியன் அதென்ன புதிய வசவாக இருக்கிறதே என்று பாலசுப்பிரமணியன் புன்னகையுடன் நினைத்துக் கொண்டார். சாமிநாதன் உரக்க, அண்ணா பைய வைங்கோ. வைங்கோ சொல்றேன். தள்ளுரா, இப்ப வைக்கல்லே. புடிச்சு இழுத்துண்டு போயிடுவேன். நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும். வைங்கோ அத. ராமன் பையை வைத்தார். பேசாம சட்டைய மாத்துங்கோ. குளிக்கறதுக்கு நேரமில்லை. கச்சேரி இப்ப ஆரம்பிச்சிரும் என்ற சாமிநாதன், கோயில் போறேடா என்று பாலசுப்பிரமணியனிடம் கேட்டார். பாலசுப்பிரமணியன், அப்ரமா போறமே, இப்ப ஒரே கூட்டமா இருக்குமே. ராமன் பரிதாபமாக, நேக்கு தவிக்கறதுடா, நான் வரல்லை, நீங்க வரீங்க என்று உறுதியாகச் சொன்னார் சாமிநாதன். அப்பிச் சொல்றையா என்று தஞ்சாவூர்த்தனமாக இழுத்தார் பாலசுப்பிரமணியன். எழுந்து சட்டையை எடுத்து, சட்டையிலே ஒரே கரப்புருண்ட வாசம். சொன்னா கேட்க மாட்டா என்றார். சட்டையை மாட்டிக்கொண்டு மூஞ்சிய மட்டும் அலம்பெண்டு வரேன் என்று போனார். அது மன்னார்குடி பக்கம் ஃபேமஸான வசவு. குடியானவங்க சொல்றது. அக்ரகாரத்திலே ரொம்ப லோக்ரேடு வசவே இதைவிட சிக்கிரஸ்திராங்கா இருக்கும் என்றார் சாமிநாதன். நீங்க சட்டை மாத்தலையா? நான் அப்பவே மாத்திண்டேனேழு. சந்திரா இங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியாதோ என்றார் பாலசுப்பிரமணியன். இல்லண்ணா, தெரிஞ்சா இவர வரச் சொல்லி இருக்க மாட்டேன். ரொம்ப கஷ்டப்படுறார். ஆனால் நல்லா 4-5 அடிக்கடிச்சு முறிஞ்சு போனா கூட நல்லதுதான். பாலசுப்பிரமணியன் சிரித்து, அப்படி போய்டாதே. அவளப் பத்தி ஒரு நாவலாவது எழுதாம ஆறாது என்றார். நாய் மாதிரின்னா வாலச் சுழட்டிண்டு பின்னால அலைஞ்சர். அன்னைக்கு தலையிலே அடிச்சுக்காத ரைட்டர்ஸே இல்ல. கரிச்சான்குஞ்சு என்னை கூப்பிட்டு, அவன் பிற ரைட்டர்டா. அவனுக்கு வெக்கமும் பயமுமா ஆத்தாம கிடக்கு. துணிஞ்சு ஒரு 4-5 தாசிகளண்ட கூட்டிண்டு போ. தெளிஞ்சுட்டுதுன்னா இடுப்புக்கு மேலே யோசிக்க ஆரம்பிப்பான்னார். என்ன சொல்றேள்? பால சுப்பிரமணியன் உரக்கச் சிரித்தார். என்னண்ணா சிரிக்கரேள்? இல்ல சாமிநாதன், இதையெல்லாம் சொல்றது கஷ்டம்.
இப்ப இது இடுப்புக்கு கீழே ஒரு தொலைக்கும் குச்சிக்குமான விஷயம்தான். அப்படின்னா எதுக்கு இவ்வளவு சங்கீதம், இவ்வளவு கவிதை, இவ்வளவு கலை? மனுஷனுக்கு இது ஒரு மீடியம் மாதிரி. இது வழியா அவன் எங்கேயோ போறதுக்கு டிரை பண்றான். இது ராவணன் கோட்டையா மாறி சுத்திச் சுத்தி அடிக்குதே ஒழிய வழிகாட்டுற மாதிரியும் தெரியலை. இவருக்கு செக்ஸ் பிரச்சனையே இல்லை. இதுவரை இவரு எங்கிட்ட செக்ஸ் பத்தி ஒரு வார்த்தை பேசினதில்லை. பொம்பளைங்களப் பத்தி கூட ஒரு வார்த்தை பேசினதில்லை. ஆச்சரியமாயிருக்கே, அதைப் பத்தி மட்டும்னா பேசுவார். ஆனா பொம்பளைங்களப் பத்தி இல்ல, அவங்களோட அழகப் பத்தி. திரும்ப திரும்ப அழகுதான். அவரு செக்ஸுக்கு அடிமை கிடையாது, அழகுக்கு அடிமை. அவரு என்ன தேடுறாருன்னு அவருக்கே தெரியாது. ஆனா தேடிண்டே இருக்காரு என்றார் பாலசுப்பிரமணியன். ஆச்சரியமாத்தான் இருக்கு. ஆனா நீங்க சொன்னது சரிதான். பித்து பிடிச்சு அலைவர். ஆனா அத்து மீறவும் மாட்டார். வரார்னு நினைக்கிறேன். ராமன் வந்து உற்சாகமாக கிளம்பலாமா பாலு என்றார். அவர் அடுத்த 20 நிமிடப் பிறவே அடைந்துவிட்டார் என்று நினைத்து பாலசுப்பிரமணியன் புன்னகை செய்தார். அண்ணா பாட்ட கேட்டு 3 மாசம் ஆறது. ஒரு காலத்திலே அண்ணா கூடவே காரிலே போய் ஒவ்வொரு கச்சேரியா உட்கார்ந்து கேட்கறது. அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துண்டே இருக்கு. அவரு மதுரை ஸ்கூல்னா. தெக்க ஒரு கூட்டமே இருக்கு அவருக்கு. அக்ரஹாரத்துக்கு அப்பால்தான் கோயிலின் மைதானம். அங்கே நாதஸ்வரம் கேட்டது. பிள்ளைவாள் என்றார் ராமன் பரவசமாக. படுபாவி, அவன் கையிலே இருக்கிறது நாகஸ்வரமா வேற எதுவுமா? நாசமா போக கொல்றானே, மனுஷன மெழுகா ஆக்கிடறானே. பாலசுப்பிரமணியன் மெதுவாக தலையாட்டிக் கொண்டே நடந்தார். தாயொளி சாக மாட்டானா என்று ராமன் அரற்றினார். இந்த பிளேட்டு தேயற மாதிரி அண்ணா கேட்டிருப்பார் என்றார் சாமிநாதன். பாலு இதிலே 3ஆம் சரணத்திலே மெதுவா இறங்குவான் பாருங்க. அம்பாள் முன்னாடி நம்ம தலைய தாழ்த்துவோமே அதே மாதிரி. தாயளி பிரம்மராட்சதன். என்ன சொல்றீங்க? அவர் எப்போது ஒருமையில் கூப்பிடுவார் என்று பாலசுப்பிரமணியன் யோசித்தார். அவருக்குள் ஒரு கணக்கு இருக்கும் போல. அக்ரஹாரம் காலியாக கிடந்தது. வீட்டுத் திண்ணைகளில் வைக்கப்பட்டிருந்த அகல் விளக்குகளும் பிறை விளக்குகளும் வரிசையாக ஒளிவிட்டு அக்ரஹாரத்தை மெல்லிய சிவப்பு வண்ணத்தாளரவின் கரிய தரையில் தீற்றியிருந்தன. ஒரு பூனை மட்டும் திண்ணையில் அமர்ந்து மையாவ் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. தெருவில் வாழை மட்டைகள் சிதறிக் கிடந்தன. ஒரு திண்ணையில் வயோதிகர் ஒருவர் 6 என்றார். அக்ரஹாரத்தைக் கடந்து கோயில் முகப்பை அடைந்ததும் அத்தனை கூட்டத்தைக் கண்டு பால சுப்பிரமணியன் ஆச்சரியம் கொண்டார். எப்படியும் 2000 பேர் இருக்கும். அவர்கள் அனைவரும் வெறும் மண்ணில் அமர்ந்து ஒலிப்பெருக்கியில் ஒலித்த நாதஸ்வர இசையைக் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். பிரமைப்பிடித்து முகங்கள் இருளில் கொத்து கொத்தாக தூரத்து கத்தரிக்காய் விளக்குகளின் ஒளியில் தெரிந்தன. சாமிநாதனை பார்த்ததும் நாயக்கரின் ஆட்கள் ஓடி வந்தார்கள். ஒரு குடுமிக்கார ஆசாமி நாக்காலி போட்டிருக்குதுங்கய்யா என்றார். நாக்காலி வேணாமே, இப்படியே தரையிலே உட்கார்ந்துக்கலாமே என்றார் ராமன். அவருக்கு தேவைப்படும்னா நீங்க ஒண்ணு என்றார் சாமிநாதன். பாலசுப்பிரமணியன் புன்னகை புரிந்தார். வேட்டி அழுக்காகாமே சங்கீதம் கேட்கறதுனாலத்தான் நீங்க ராமநாதல்லே நிக்கிறீங்க என்று சொல்லி ராமன் சிரித்தபின், சரி உங்க இஷ்டம்னு சொகுசாத்தான் கேட்போமே என்றார். மரணார்காலிகளை பக்கவாட்டில் ஓரமாகப் போட்டார்கள். பாலசுப்பிரமணியன் அமர்ந்து கொண்டார். ராமன், கச்சேரிக்கு முன்னாடி ஒரு பரபரப்பு வருது, அது சாதாரணம் கிடையாது. குடிக்கிறவாளுக்கு சாராய வாசனை வந்தா வருமே அத மாதிரி. ஏன் பாலு என்றார். நேக்கு அப்படி தோன்றதில்லை. எதைப் பத்தியாவது தோணியிருக்கா? அட்லீஸ்ட் ராத்திரிக்காவது. பாலசுப்பிரமணியன் சிரித்தார். எதிர்ப்பக்கமிருந்து சுப்பு ஐயர் அவரது குழுவினருடன் வேகமாக வருவது தெரிந்தது. அண்ணாவுக்கு இறங்கெடுத்து கிரீன் ரூமிலே ஏத்திக்கறதுக்கு பாய்ஞ்சு வர்றார் என்றார் சாமிநாதன். சும்மாறா, இந்தப் பக்கம்லாம் நாயக்கர் தேவர்னு பிராமண பக்தி உள்ள ஆட்கள். தப்பா நினைச்சுண்டர போரா என்றார் ராமன். வாத்தியக்காரர்கள் கூட்டமாக பின்பக்கம் வழியாக மேடைக்கு ஏறினார்கள். மேடையில் இருவர் மைக்குகளை பொருத்தி போபு என ஊதிப் பார்த்தார்கள். இருளில் இருந்து இருவர் நாற்காலியை நோக்கி வந்தார்கள். நாயக்கரும் சந்திராவும். பாலசுப்பிரமணியன் திரும்பி ராமனை பார்த்தார். அவர் அபப்டியே உறைந்தது போலிருந்தார். சந்திரா புடவை சரசரக்க வந்து பால சுப்பிரமணியன் அருகே அமர்ந்தாள். என்ன உட்கார்ந்தாச்சா என்றபடி அமர்ந்து கொண்டாள். அவள் இன்னொரு புடவை மாற்றியிருந்தாள். அதுவும் நீலம்தான். ஆகாய நீலம். அதன் சரிகைப் பகுதியின் வேலைப்பாடு பிரமிப்பூட்டும்படி இருந்தது.
அவன் அதை சுருட்டிக் கொண்டு அமர்வது மயில் தோகையைச் சுழற்றி அடங்குவது போல தோன்றியது. புடவையின் நுனியா அல்லது அதன் காற்றா தன்னை தொட்டது என்று பாலசுப்பிரமணியன் வியந்து கொண்டார். இதமான தாழம்பூ மணம், முகப்பவுடரின் மணம், இன்னும் என்னென்னவோ மணம். சந்திரா கழுத்தை திருப்பியபோது பாலசுப்பிரமணியன் தன் நெஞ்சில் ஒரு கன்றுக்குட்டி உதையை உணர்ந்தார். அத்தனை நளினமாக ஒரு பெண் கழுத்தை திருப்ப முடியுமா என்ன? ஓர் அசைவு ஒரு மாபெரும் கலை நிகழ்வாக ஆக முடியுமா என்ன? எப்படி அதை வார்த்தையாக்குவது? மயில் திரும்புவது போல மயில் கழுத்தை திருப்புவதை மட்டும் வார்த்தையாக்கிவிட முடியுமா? எத்தனை பொருளற்ற வார்த்தைகள்! ஒரு சொல்ல முடியாமையை இன்னொரு சொல்ல முடியாமையால் ஈடுகட்டுகிறோம். மேடையில் வாத்தியக் கலைஞர்கள் அமர்ந்துவிட்டார்கள். மிருதங்கமும் வயலினும் மெல்ல முனகியும் சன்னமாக அதிர்ந்தும் கச்சேரிக்கு தயாராகிக் கொண்டிருந்தன. பெரிய சமுக்காளத்தை கொண்டு வந்து மடித்துப் போட்டு அதன் மேல் ஒரு பட்டுத் துண்டை ஒரு பையன் விரித்தான். ஒரு பெரிய வெள்ளை கூஜா கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அதற்குள் தேன் மணமுள்ள கான்யா பிராந்தியில் கொஞ்சமாக சோடா சேர்த்து வைத்திருப்பார்கள் என்று ராமன் சொல்லியிருக்கிறார். பிரான்சில் இருந்து மாதந்தோறும் கொண்டு வந்து கொடுப்பதற்கு அவருக்கு ரசிகர்கள் உண்டு. சந்திரா திரும்பி பாலசுப்பிரமணியன் கையைத் தொட்டு சாப்பிட்டுட்டேளா என்றார். அவளுடைய தொடுகை பாலசுப்பிரமணியன் உடலை அதிரச் செய்தது. அரைக்கணம் அவர் ராமனை பார்த்து திரும்பி ஆச்சு என்றார். தொட்ட கையை எடுக்காமலேயே ராத்திருக்கு அடை செஞ்சிருக்கா, கச்சேரி முடிஞ்சதுக்கு பிறகு சாப்பிடலாம்னு. நான் ராத்திரி சாப்பிடறதில்லை என்றாள். நேக்கும் ராத்திரி அடை பிடிக்காது, ஹெவி என்று சந்திரா சொன்னாள். அவள் தன் கையின் தொடுகையை எடுக்க வேண்டும் என பாலசுப்பிரமணியன் தவித்தார். மெல்ல தன் கையை விலக்கிக் கொள்ள முயன்றார். ஆனால் கையை அசைக்கவே முடியவில்லை. மேடையில் சுப்பு ஐயர் வந்து அமர்ந்தார். அவர் வரும்போதே கூட்டத்தில் பெரும் கைத்தட்டல் ஒலி எழுந்தது. அமர்ந்ததும் அது இன்னும் மேலே சென்றது. அவர் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு கைத்தட்டல் ஓய்வதற்காக காத்து நின்றார். பின் புன்முறுவலுடன் கூஜாவை திறந்து வெள்ளிடம்ளரில் திரவத்தை ஊற்றினார். சட்டென்று முன்வரிசையில் இருந்து பலமான கைத்தட்டல்கள் எழுந்தன. டம்ளரை கூட்டத்தை நோக்கி தூக்கி சியர்ஸ் மாதிரி உதடசைத்துவிட்டு இருவாய் குடித்தார். அதை ஓரமாக வைத்துவிட்டு வயலின்காரரை பார்த்தார். சட்டென்று ஒரு பார்வை வந்து சந்திராவை நீவு சென்றது என பால சுப்பிரமணியன் உணர்ந்தார். மும் என மெல்லிய குரலில் முனகினார். விழாக்கச்சேரிகளில் அவருக்கு சம்பிரதாயம் என ஏதும் கிடையாது. எந்த வரிசையிலும் எப்படியும் பாடுவார். என்ன பாடுவார் என்பது அவருக்கே அங்கே அமரும் வரை தெரியாது. அந்த திகிலில் வயலின்காரரும் மிருதங்கக்காரரும் அமர்ந்திருக்க தம்புரா போடும் ஆசாமி உல்லாசமாக கூட்டத்தை பார்த்து பல்லை காட்டி சிரித்துக் கொண்டிருந்தார். கச்சேரி என்பது அவருக்கு ஒரு அரசன் தன் பிரஜைகளிடம் ஆடும் விளையாட்டு போல. நானானா என்றார் சுப்பு ஐயர் மீண்டும். சாமிநாதன் அண்ணா இப்ப அஷ்டபதியிலே ஆரம்பிக்க போறார் என்றார். இது முருகன் கோயில்டா என்றார் ராமன். அவர்தான் கிறுக்கனாச்சே என்றார் சாமிநாதன். எப்படி தெரியும் என்றார் பாலசுப்பிரமணியன். அண்ணாமலை ரெட்டியாரின் காவடிச் சிந்துதான் பாடுவார் என்றவர் நினைத்திருந்தார். தெரியும், அவ்வளவுதான். ரொம்ப நாளா கேட்கிறோமே, கொஞ்சம் அவர் கூட ஓடமாட்டோமா என்று சொல்லி சாமிநாதன் புன்னகை செய்தார். யா ரமிதா வனமாலினா சகி யா ரமிதா என்று சுப்பு ஐயர் ஆரம்பித்தார். கூட்டமெங்கும் ஒரு சிறிய ஆச்சரிய அலை சென்றது. பிரிவாற்றாமையின் தாபமும் கொந்தளிப்பும் தவிப்பும் அவ்வப்போது கசப்பும் அனைத்துமே ஒரு பெரும்பரவசமாக ஆகும் உச்சமுமாக அந்த பாடல் கூட்டத்துக்கு மேல் விரிந்திருந்த இருட்டுக்குள் பரவி மெல்லிய கண்காணா மழையாக பெய்தது. சம்பந்தமே இல்லாமல் சட்டென்று கிருஷ்ணா நீ பேகனே பாரோ. உடனே ஏன் என்றே தெரியாமல் தூண்டில் புழுவனைப் போல் வெளியே சுடர்விளக்கினைப் போல் அப்படியே நகுமோ மூகனலே. என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறதென பாட்டின் போதையிலிருந்து வெளியே வந்தபோது ஒரு நிமிடம் பால சுப்பிரமணியன் உணர்ந்தார். வயலின் முனகிக் கொண்டிருந்தது. மிருதங்கத்தை சுத்தியால் தட்டிக் கொண்டிருந்தார். தாபம்தான். அத்தனை பாடல்களும் தாபம். வரமாட்டாயா, கைவிட்டு விட்டாயா, எங்கிருக்கிறாய், ஏன் என்னை நினைப்பதில்லை? ஆம் என தன்னென்று ஒலித்தது மிருதங்கம். பாலசுப்பிரமணியன் படபடப்புடன் எதிர்பார்த்த பாட்டு அடுத்து வந்தது. அலசர பரிதாபம். அம்மா மடியில் அமர்ந்து இளமையில் கேட்ட சுவாதி திருநாள் பாட்டு. பழமையான சுருட்டி, ஓடை நீரில் இழையும் நீர்ப்பாம்பு, கண்ணாடியில் வழுக்கும் மண்புழு, மிதந்து மேற்கில் மறையும் தனிப்பறவை. தனிமை இத்தனை மகத்தானதா? குரூரமாக கைவிடப்படுதல் இத்தனை தித்திப்பானதா? முற்றாக தோற்கடிக்கப்படுவதில் மாபெரும் வெற்றியொன்றிருக்கிறதா என்ன?
சட்டென்று எரிச்சலும் நிம்மதியின்மையும் எழ பால சுப்பிரமணியன் தன் கையை பின்னுக்கு இழுத்துக் கொண்டார். இரவின் பிரம்மாண்டமான கரிய கூரையை ஏறிட்டுப் பார்த்தார். முடிவில்லாத ஒளித்துளைகள், மின்னும் அழியா விழிகள். ஏன் இங்கு இப்படி இருக்கிறேன்? எந்த மகத்தான புரியாமைகளால் விளையாடப்படுகிறேன்? விசும்பல் ஒலி கேட்டு பாலசுப்பிரமணியன் திரும்பிப் பார்த்தார். ராமன் மார்பில் இரு கரங்களையும் கூப்பிக் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய அமர்ந்திருந்தார். இறகுதிர்த்து விண்ணில் நீந்தியது பறவை. சிறகுகள் ஒவ்வொன்றாக உதிர பறவை மட்டும் மேலே சென்றது. பறவையை உதிர்த்துவிட்டு பறத்தல் மட்டும் மேலே சென்றது. வானமென விரிந்த வெறுமையில் இருத்தலென எஞ்சிய ஒரே ஒரு ஒலிக்கோடு நெளிந்து நெளிந்து தன்னைத்தானே கண்டு வியந்தது. இங்கே இங்கே என்றது. என்றும் என்றது. இந்த கணம் மட்டுமே என அங்கே நின்றது. சட்டென்று நாற்காலி அசையக் கேட்டு பாலசுப்பிரமணியன் அறுபட்டு திரும்பிப் பார்த்தார். கைப்பிடி மீதாக சரிந்து விழுந்து கிடந்தார் ராமன். சாமிநாதன் சத்தம் போடாதீங்கோ என்று பாலசுப்பிரமணியனிடம் கிசுகிசுப்பாகச் சொல்லிவிட்டு அண்ணா அண்ணா என்றார். ராமன் மூர்ச்சையாகியிருந்தார். தூக்குடா என்றபோது பின்னால் அமர்ந்திருந்த நாயக்கரின் வேலைக்காரன் ராமனை அப்படியே தூக்கிவிட்டான். யாரும் கவனிக்காமே அப்படியே ஸ்டேஜ் பின்னடி இருட்டுக்குள்ள கொண்டு போய் நேரா பங்களாவுக்கு கொண்டு போயிரு. அவன் அவரை குழந்தையைப் போல தூக்கிக் கொண்டு சென்றான். தரையில் ராமனின் மூக்கு கண்ணாடி விழுந்து கிடந்ததை பாலசுப்பிரமணியன் எடுத்துக்கொண்டார். அவரும் பின்னால் சென்றார். திரும்பி பார்க்கையில் சந்திரா நாயக்கரிடம் ஏதோ சாதாரணமாக பேசுவது கேட்டது. இருட்டுக்குள் விரைந்து ஓட வேண்டியிருந்தது. முன்னால் சென்றவன் அத்தனை வேகமாக அவரைக் கொண்டு சென்று தென்னையில் படுக்க வைத்தான். என்னாச்சு என்றார் பாலசுப்பிரமணியன். ஒண்ணுமில்லை, சங்கீதம் கேக்கறச்சு அபூர்வமா இப்டி ஆயிடுவர் என்றார். சாமிநாதன் முகத்தில் நீர் தெளிக்கப்பட்டு விசிறப்பட்டதும் ராமன் விழித்துக் கொண்டார். அர்த்தமற்ற வெறித்த பார்வையுடன் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்திருந்தார். காபி சாப்பிடுங்கோன்னா என்றார் சாமிநாதன். வேணாண்டா, சாப்பிடுங்கோன்னுல சொல்றேன் என்ற அதட்டலுக்கு பணிந்து இருகைகளாலும் வாங்கி குடித்தார். அவருக்கு அப்போது அது மிக மிக வேண்டியிருந்தது என்று தெரிந்தது. ராமன் எழுந்து அமர்ந்தார். சட்டையக் கழட்டிடறேனே, ரொம்ப நனைஞ்சுடுத்து என்றார். நான் பயமுறுத்திட்டேனாடா? அதெல்லாம் இல்ல, யாரும் பாக்கலை, அண்ணா கவனிச்சிருப்பர். அவரு கண்ணு ஆப்டி என்றார் ராமன். நாயக்கர் வந்து சரியாயிட்டாரா? என்னாச்சு என்றார். ஒண்ணுமில்லை, ஒரு களைப்பு, எந்திரிச்சிட்டார் என்றார் சாமிநாதன். பின்பு அண்ணா நான் நாயக்கர்வாளோட போறேன், பேசிண்டிருங்கோ என்று சொல்லி வாங்கோ நாயக்கர்வாள், கச்சேரி எப்டி, தெய்வகானம் என்ன என்று இருளுக்குள் சென்றார். என்ன மாதிரி மனுஷன் என்றார் ராமன். இப்ப நான் ஆசைப்படுறது உங்க கிட்ட தனியா பேசத்தான்னு சூட்சுமமா தெரிஞ்சுகிட்டான் பாத்தேளா என்றார். பாலசுப்பிரமணியன் புன்னகை செய்தார். அண்ணா எனக்கு விடைய சொல்லிட்டார், எனக்கு வழிகாட்டிட்டார். அவரு கந்தர்வன். வானத்திலே இருந்து அவர் வழியா தெய்வஞானம் இறங்கி வருது. அவரோட சீக்கு பிடிச்ச உடம்பும் மனசும் அதைத் தாங்களே. அதான் குடிக்கறார். பாலசுப்பிரமணியன் மேலே கேட்கும் மனநிலையில் கன்னத்தில் கை வைத்து காத்திருந்தார். நீங்க கேட்டேளே, நான் தோத்துட்டேனான்னு. தோத்து கேவலப்பட்டு சீரழிஞ்சுட்டேன். மண்ணுல கால வைக்கவே முடியாதவனா ஆயிட்டேன். எங்கூரிலே பங்காளி தோட்டத்து மரத்த கொத்தி நவச்சாரத்து புதைச்சு வைப்பாங்க. விஷம் குருதியிலே ஏறி இலையும் தளிரும் வேரும் விழுதும் எல்லாம் விஷமாகி மரம் அப்படியே காய ஆரம்பிக்கும். காஞ்சு காஞ்சு உலர்ந்து தீப்பட்டது மாதிரி பொசுங்கி நிற்கும். அந்த மாதிரி எனக்குள்ள ஏறிட்டது விஷம். 3 வருஷமா எரிஞ்சு கரிஞ்சுட்டிருக்கேன் பாலு. என்றார் பால சுப்பிரமணியன். இப்ப அண்ணா சொல்லிட்டார். என்ன சொன்னார்னு என்னால சொல்ல முடியலை. ஆனா எனக்குள்ள இந்த விஷமில்லேன்னா நான் யாரு? வெறும் சோத்துப் பிண்டமில்ல. இந்த விஷம் ஏறி எரியறதுனாதானே என் விரல் நுனியெல்லாம் சங்கீதமா அதிருது. என் மனசிலே இந்த வேதனையெல்லாம் சங்கீதம்தானே. உளறிண்டிருக்கேனா? சொல்ல முடியல பாலு. நான் இதுநாள் வரை சொல்ல முடியலேன்னுதான் சொல்லிண்டே இருக்கேன். அதான் என்னோட எழுத்து முடியல பாலு. நெஞ்சு முட்டுது. வாங்கடி, உலகத்திலே உள்ள அத்தனை பேரும் வாங்கடி. உங்க விளையாட்டையும் விஷத்தையும் முழுக்க எம்மேலே கொட்டுங்கடின்னு எந்திரிச்சு நின்னு கத்தணும் போல இருக்கு. என்னை குளுந்து போக விடாதீங்க, என்னை பற்றி எரிய விடுங்க. சட்டென்று முஷ்டியால் தன் மார்பை அறைந்தார் ராமன். எரியறது எரியறது என்றார். பின்பு தலையை ஆட்டிக்கொண்டு தொடர்ந்தார். நான் எரிஞ்சு எரிஞ்சு கரிக்கட்டையா போறதுக்குன்னு பிறந்தவனாக்கும். முடியல பாலு. என்னால முடியல.
இன்னிக்கே செத்துப் போயிடுவேன் போல இருக்கு, என் பக்கத்திலே இருந்துக்கோ, நீ என் தம்பி மாதிரி, நான் விட்டுட்டு வந்த எல்லாமே உங்கிட்ட இருக்கு. நான் போகாத இடமெல்லாம் உங்கிட்ட இருக்கு, நீ வேற ஆளு. செதுக்கி எடுத்தது மாதிரி இருக்கே. உன்னை பாக்கறச்ச நிறைவா இருக்கு. நான் அண்ணனைக்கு வாழறவன். அப்பப்ப செத்து புழைக்கிறவன். என்னை கொல்லதுக்குன்னே சங்கீதம் இருக்கு, முடியலை பாலு, 10 பிறவிக்கு வேண்டியது இந்த பித்த உடம்ப வச்சுண்டு அள்ளியாரது, முடியலை. சொற்கள் காலியானவர் மாதிரி ராமன் அமைதியானார். தூரத்தில் அலசார பரிதாபம் என்று வயலின் கொஞ்ச ஆரம்பித்தது. ஒலி காற்றில் பறக்கும் சரிகை போல அலைபாய்ந்தது. மயில் கழுத்து நிறம் என்னை ஏன் இழுக்குதுன்னு கேட்டியே. அதிலே விஷமிருக்கு பாலு. ரகசியமா மின்னிண்டிருக்கிற மயில் கழுத்து நிறம் மாதிரி ஆலகாலத்துக்கு பொருத்தமான நிறம் என்ன சொல்லு. என்ன ஒரு நிறம். எங்கேயோ காட்டுக்குள்ளே ஒரு ராஜநாகம் மயில் கழுத்து நிறத்திலே இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நான் அதை சொப்பனத்திலே பார்த்திருக்கேன். நிலா வெளிச்சத்திலே நீலமா அது வழியறது. அலசர பரிதாபம்னு சுருட்டியிலே நெளியறது. இப்ப அங்க அந்த மலைக்கு மேலே குளிரிலே தனிமையிலே நெளிஞ்சுண்டிருக்கு. நான் பாக்கறேன் அதை. உளறிண்டிருக்கேன் மறுபடியும். ஆனா எப்படி சொல்றது சொல்லு. எனக்கு ஞானமும் மோட்சமும் ஒண்ணும் வேணாம். அழகு போரும். அழகோட விஷம் என்னை எரிய வச்சாலும் சரி. எனக்கு இன்னமும் அழகு வேணும். கால்விரல் நுனி முதல் தலைமயிர் இழை வரை நிறைஞ்சிருக்கிற ஜீவனோட பேரழகு இருக்கே அது வேணும். அழகுன்னா என்னதுன்னு இப்ப அண்ணா பாடிக் காட்டிட்டார். அழகு அவகிட்டயா இருக்கு? என் தாபத்திலே இருக்கு பாலு. எனக்குள்ள தீயா எரியற இந்த தாபத்தில இருந்துதான் நான் பாக்கற எல்லா அழகும் பொறந்து வருது. அந்தா தாபத்தையே புழிஞ்சு புழிஞ்சு வைக்கறாரே மனுஷன். அந்த தாபம் என்ன மனுஷ தாபமா? என்னது வேணுங்கிறதுக்கான தாபமா? கிடையாது. அது தாபம், அவ்வளவுதான். பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கிற பிரம்ம தாபம். அதுக்கு வேற ஒரு காரணமும் வேணாம். பாடிக் காட்டிட்டாரே. நான் ஜாஸ்தி பேசறேன்னுதானே நினைக்கறே? நேக்கு காவேரி ஓடினா போராதுடா, கரைய உடைக்கணும். ஊருக்குள்ள பூந்து வீடு தெருக்கோயில் குளமெல்லாம் ஒண்ணாயிடணும். குப்பையும் செத்தையும் கோயில் மாலையும் எல்லாம் சேர்ந்து அதிலே மிதந்து சுழிச்சாகணும். அதுக்குத்தானே நான் பொறந்திருக்கேன். இந்த பிறப்ப கொடுத்தாச்சு. இந்த வேதனை இன்னும் எனக்கு வேணும் பாலு. இன்னமும் விஷம் வேணும். கடிச்சுண்டு போற பாம்பெல்லாம் என் குருதியிலே ஒரு சொட்டத்தான் கொண்டு போயிருக்கு. அதிலே ஒவ்வொரு துளியும் சங்கீதம்னா? சுத்த சங்கீதம். காதாலே கேட்கிற சங்கீதம் இல்லை. இப்ப இந்தா அண்ணா இன்னமும் அதேதான் பாடிண்டிருக்கார். அலர்சர பரிதாபம் என்ன மாதிரி நெளிஞ்சு வழியறது. பாலு இந்த தாபத்த வச்சுண்டு சுவாதி எப்டி ராஜாவா இருந்தார்? எங்க ராஜாவா இருந்தாங்கிறே? சரிதான். உருகி உருகி 33 வயசிலே பொறுங்கிச் செத்தான். நான் இருந்துண்டிருக்கேன். ஆனா இருக்கிற வரைக்கும் எரிஞ்சுண்டுதான் இருப்பேன். அண்ணா பாடுறாரே, இப்ப அவரு மட்டுமே கேட்கற ஒரு சங்கீதம் அங்க மேடைக்கு மேலே நிறைஞ்சிருக்கு பாலு. அதான் என் ரத்தத்திலே ஓடுது. அதான் என்னை எரிய வச்சிட்டிருக்கு. போரும். இதான் நம்ம பிறவி. இது போரும். கண்களை மூடி படுத்திருக்கும் ராமன் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தார் பாலசுப்பிரமணியன். முகம் முழுக்க ஒரு பரவசம் நிறைந்திருப்பதாகப்பட்டது. பின்பு மெல்ல முகத்தசைகள் விடுபட்டு தளர அமைதி நிறைந்தது. பெருமூச்சுடன் நிமிர்ந்து, ஏன் பாலு போறப்ப நாம திருச்செந்தூர் வழியா போலாமே என்றார். நாகர்கோயில் வந்துட்டா போறேள்? இப்படியே சுப்பு ஐயர் கூட போறதா சொன்னேளே. இல்லை, திருச்செந்தூர் போகணும்னு தோணறது. ஒண்ணுமில்லை, திருச்செந்தூரிலே ஒரு மயில் கழுத்து பட்டு வாங்கி சாத்தணும். 150 ரூபாயிலே கிடைக்கும்ல? அது பாத்துக்கலாம். யாருக்கு? வள்ளிக்குதான். நீலம்னா அது காட்டோட நிறம்ல. தெய்வானைக்குன்னா மாம்பழ நிறம்னு சொல்லுவாங்க, பண்ணிடலாம் என்றார் பால சுப்பிரமணியன். இருவரும் சற்று நேரம் அப்படியே அமர்ந்து தொலைவில் சுப்பு ஐயரின் ஆலாபனையை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். முற்றத்தில் விழுந்து கிடந்த வேப்பமர இலைகளின் நிழல் விளையாடலும், தூரத்து கட்டிடங்களின் மங்கிய சுவர் வெண்மையும், அப்பால் அக்ரஹாரத்தின் விளக்குகளின் செவ்விதழ்களும் சுருட்டியாக இருந்தன. காற்று சுருட்டியை மெல்ல அசைத்து நடமிடச் செய்தது. சுப்பு ஐயர் ஓய்ந்து வயலின் மட்டும் ரீங்கரித்து அடங்கி சிறு கனைப்புகளும் கலேசல் ஒலிகளும் அரங்கினரின் கூட்டொலியின் முழக்கமும் எழுந்தபோது பாலசுப்பிரமணியன் அவரது குரலைப் பற்றிய பிரஜையை அடைந்தார். அது இசைவாணனின் குரலே அல்ல, குழரும் உச்சரிப்பு. வரிகளை ஆங்காங்கே விட்டுவிட்டு பாடும் முறை. ஆலாபனையே கூட கோலத்துக்கு புள்ளி வைப்பது போல அங்கு தொட்டு இங்கு ஊன்றி தாவிச் செல்வதுதான். ஆனால் கோலத்தை மனது போட்டுக் கொள்கிறது.
நட்சத்திரங்கள் கரடியாக, பாயும் குதிரைகளாக ஆவது போலவா? ராமன் மெல்லிய குரட்டை ஒலியுடன் தூங்கிக் கொண்டிருந்தார். திண்ணை அகலமில்லை, விழுந்து விடுவாரா என பாலசுப்பிரமணியன் நினைத்தார். ஆனால் சிறிய திண்ணைகளில் சமன் செய்து தூங்குவது தஞ்சாவூரில் வழக்கம்தான். சுப்பு ஐயர் அடுத்த பாடலுக்குச் சென்றார். புரோவபாரமா? பாலசுப்பிரமணியன் எழுந்து கழிப்பறைக்குச் சென்றார். பெரிய வீட்டின் கடைசி கோடியில் தனியாக ஒரு பாதை இணைத்து அதன் மறு எல்லையில் கழிப்பறை கட்டப்பட்டிருந்தது. விளக்கு குமிழ் எங்கே என்று தெரியவில்லை. தேடிப் பார்த்தபின் இருட்டிலேயே உள்ளே சென்றார். கால் கழுவிக் கொண்டிருக்கும்போது அலசர பரிதாபம் என்று அவர் முணுமுணுத்ததை அவர் கேட்டார். சரேலென கடற்பாறையை அரைந்து, தழுவி, பூச்சொரிந்து, மூடி, வழியும் அலை போல சுப்பு ஐயர் பாடிய அந்த ஒட்டுமொத்த ஆலாபனையையும் அவர் கேட்டார். மனம் பொங்கி விசும்பிவிட்டார். கண்களில் இருந்து கண்ணீர் வழிய அதன்மேல் குளிர்ந்த நீரை அள்ளி அள்ளிவிட்டு கழுவினார். தொண்டையை இறுக்கியதை, நெஞ்சை அடைத்ததை அழுத்தி உள்ளே செலுத்தி அதன் மேல் மூச்சுவிட்டு ஆற்றி அடங்கியபின் கைக்குட்டையால் முகத்தை அழுத்தி துடைத்து பெருமூச்சுடன் முன்வராந்தா நோக்கி நடந்தார். One wine comes in at the mouth and love comes in at the eye, that's all we shall know for truth before we grow old and die. I lift the glass to my mouth, I look at, and I sigh. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.